அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த பதிவில் நம்ம கருட பஞ்சமி நாளோட சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கருட பஞ்சமிங்கிறது மகாவிஷ்ணுவோட வாகனமான கருட பகவான் அவதரித்த நாளாகவும் இவரை பெரிய திருவடின்னு அழைப்பாங்க. முதல்ல இந்த கருட பஞ்சமி என்னைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வருகிற திங்கட்கிழமை, அதாவது ஆடி 32, ஆங்கில தேதினா 17/8/2026 அன்னைக்கு கருட பஞ்சமி. இந்த கருட பஞ்சமி நாளில் வழிபாடு செய்கிறதுனால எந்த விதமான விஷயங்கள் நமக்கு நிவர்த்தியாகும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட வழிபாடு செய்யணும், யாரை வழிபாடு செய்யணும், யார் யாரெல்லாம் இதை வழிபாடு செய்யலாங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புராண வரலாறு கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். இதில் கத்ரு வினதை 2 பேருமே சகோதரிகள். 2 பேருமே ரொம்ப ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. அதில் யார் தோற்று போனாலும் அவங்க பார்த்தோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கணுங்கிறதா நிபந்தனை. அந்த நிபந்தனையோடையே போட்டி தொடங்குச்சு. இந்த போட்டியில் வினதைங்கிறவங்க தோற்று போனாங்க. தோற்றதில் அவங்க மட்டும் அடிமை கிடையாது, அவங்களோட குழந்தைகளும் அடிமையாக தான் இருக்கணுங்கிறதா நிபந்தனை. அதன்படியே அந்த குழந்தைகளும் வளர்ந்தார்கள். வினதைக்கு 2 குழந்தைகள். யார் யாருன்னா அருணன், இன்னொருத்தர் கருடன். அருணன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனோட தேரோட்டி, கருடன் பெருமாளுக்கு வாகனம். அப்போது ஒரு நாள் கருடன் போய் அவங்களோட தாயை பார்த்து கேட்கிறார், நம்ம ஏன் இவர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம்னு. எப்போ பார்த்தாலும் இவங்க நம்மளை அடிமைன்னே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, நமக்கு ஏன் இந்த நிலைமை வந்ததுன்னு கேட்குறார். அப்போது நடந்த கதை எல்லாத்தையுமே அவருடைய தாயார் அவரிடம் சொல்ல, அப்போ கருடன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அடிமையை நீக்க என்ன வழின்னு நான் போய் கேட்டுட்டு வரேன்னு அவர் கத்ருவிடம் வருகிறார். எங்களை அடிமையிலிருந்து விடுதலை பண்ணுங்கன்னு கேட்க, அப்போ கத்ரு சொல்கிறாங்க, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு எங்ககிட்ட கொடுத்தா உங்களை நாங்கள் விடுதலை செய்கிறோன்னு சொல்ல, கருடன் போய் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தன தாயின் அடிமையை நீக்கி விடுகிறார். இந்த ஒரு அழகான உத்தமமான நாள் தான் அவர்கள் விடுதலையும் பெறுகிறாங்க. அதனால் இந்த வழிபாடு என்பது நாகரோடையே இணைந்து வரும். ஏன்னா கத்ருவோட புதல்வர்கள் தான் நாகர்கள். ஆக ஒரு தாயோட அடிமையை நீக்கி சுதந்திரமான வாழ்வையே அவரை பெற்று தருகிறாரு. இது மட்டும் இல்லாமல் நாகலோகத்திலிருந்தும் அவங்களுக்கு விடுதலைங்கிறது ஒன்று ஏற்படுகிறது. தன் தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க கருடன் அமிர்தத்தையே கொண்டு கொடுத்து பெருமைக்குரியவராகிறாரு. இப்போது இந்த கருடனை வணங்குவதால் தீராத நோய்களும் அதீத தைரியமும் உடல் நலத்தையும் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட குழந்தைகள் கருடனை போல பலம் மற்றும் நல்ல குணங்களுடன் விளங்கவும் குடும்பத்தின் நலனுக்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். அதே போல் இப்போ கருடன் அப்படிங்கும்போது வானத்தில் வலம் வரும்போது, நம்ம ஏதாவது ஒரு செயலுக்கு போகும்போதும் ஒரு செயல் நடைபெறும் போதும் அந்த செய்த செயல் நன்றாக செய்திருக்கோமா அப்படிங்கும்போது கருடன் வலம் வந்தது அப்படின்னா நம்ம செய்த செயல் திருப்திகரமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுப்போம். எந்த ஒரு தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை கொண்டது அந்த கருடன் அந்த இடத்துல வலம் வரும்போது. இப்போ உதாரணமாக ஒரு வயல் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு வயலுக்கு மேலே கருடன்கள் பறந்துருக்கும் போது அந்த நிலத்துக்கே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் பூச்சிகள் குறைந்து தரமான பயிர்கள் விளையுமாமா. அதனால் சிறந்த உணவை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அந்த சாப்பிட்ட உணவுனால் கர்ப்பம் தரிக்கும் சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கருடன் மேலே வலம் வரும்போது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே தோஷ நிவர்த்தின்னு ஒன்று ஏற்படுது. இதை நம்ம சூட்சமமான பரிகாரத்துக்கு எடுப்போம். எப்படி அப்படின்னா, நாகர்களை கட்டுப்படுத்தவும் அவர்களோட தாக்கத்திலிருந்து நம்ம நிவர்த்தி பெறுறதுக்கும் இந்த கருட வழிபாடு அதிசூட்சமமாக வைத்திருப்பாங்க. அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பங்கள்,
அப்படின்னா நாகதோஷம், இந்த சர்ப்பகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாத்துக்குமே சூட்சமமாக அவங்கக்கிட்ட இருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அதற்கு கருட வழிபாடு தான் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அப்போ இந்த வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று இந்த கருட வழிபாடு செய்வதால் எந்த மாதிரியான விஷயங்கள் நிவர்த்தி பெறும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல குழந்தை வரம் வேண்டி காத்து கொண்டு இருக்கிறவங்க அன்றைய தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வதால் குழந்தை வரம் சீக்கிரமாக கிட்டும். அது மட்டுமின்றி தொழிலில் லாபத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களும் சரி, பொதுவாகவே அந்த கருட வழிபாடுங்கிறது நம்ம கர்ம வினையை போக்கி கொடுக்கக்கூடியது. இப்போது சர்ப்ப கிரகங்கள் கோச்சாரத்தில் கேது பார்த்தோம் அப்படின்னா மக நட்சத்திரத்தில் தான் போய்கிட்டு இருக்காரு. மக நட்சத்திரங்கிறது பித்ருக்களை குறிக்கக்கூடியது. அப்போது பித்ருக்களால் ஏற்பட்ட தோஷங்களும் சரி, அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு, பூர்வ புண்ணியத்தை பலப்படுத்துறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த வழி அந்த வரக்கூடிய திங்கள் அன்று கருட வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி திதி அன்றைக்கி எங்கேருந்து நடத்துதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசியிலிருந்து நடத்துது. அப்போ தீராத நோய்கள், கர்ம வினையால் ஏற்பட்ட நோய்கள் தீர்றதுக்கும் சரி, தீராத கடன்கள் பிரச்சனையில் இருக்கிறவங்களும் சரி, எதிரி தொல்லை, அடிமை தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்களை சந்தித்து கொண்டு இருக்கவங்களும் சரி, அன்றைய தினத்தில் வழிபாடு பெருமாள் கோயிலுக்கு போய் கருடன் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ எந்த விஷயங்களுக்காக இன்றைக்கி நிவர்த்தின்னு பார்த்தோம். அப்போ அடுத்ததாக எல்லாருமே கருட வழிபாடு செய்கிறது சிறப்பு. குறிப்பாக சில ராசிக்காரங்கள், நட்சத்திரங்காரங்கள் அன்றைய தினத்தில் போய் வழிபாடு செய்யும்போது இன்னும் அவங்களுக்கு இந்த விஷயங்களிலிருந்து மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ராசிக்காரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசி, கும்பராசி, துலாம் ராசி, மிதுன ராசி, தனுசு ராசி, மேஷ ராசி, இந்த ராசிக்காரங்களும் ரோஹிணி நட்சத்திரமும் ஆயிலி நட்சத்திரக்காரங்களும் அன்றைய தினத்தில் போய் பெருமாள் கோயிலில் சென்று கருட வழிபாடு செய்யும்போது மேற்கூறிய விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு நிவர்த்தின்னு ஒன்று கிட்டும். அப்போது அன்றைய தினத்தில் எந்த விஷயங்களுக்கு நிவர்த்தின்னு பார்த்துட்டோம், யார் யார் வழிபாடு பண்ணணும்னு பார்த்துட்டோம். அப்போ எந்த நேரத்தில் அவங்க வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா காலை 6 to 7, 8 to 9, காலை 11 to 12 இந்த 3 நேரத்தையும் குறிப்பெடுத்துக்குங்க. காலை 6 to 7, காலை 8 to 9, காலை 11 to 12 இந்த நேரங்களில் சென்று பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடனை வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான தோஷங்கள்லேருந்தும் நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்வை மேம்படுத்த உதவும். அப்போ அன்றைக்கி பெருமாளுக்கு நைவேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னா வெல்லம் மற்றும் பாசிப்பருப்பு அல்லது அரிசி மாவில் சேர்த்து செய்த கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு படைக்கலாம். கருடருக்கு படைத்து வழிபாடு செய்வது, புளியோதரை நெய்வேத்தியமாக செய்கிறது, அதே போல் காய்ச்சாத பசும்பால் மற்றும் துளசி தீர்த்தத்தை நெய்வேத்தியமாக அங்கே வைத்து வழிபட்டு வருவது சிறப்பு. அதே போல் பால் பாயாசமும் நெய்வேத்தியத்துக்கு எடுத்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக அந்த கர்ம வினை போக்கணுங்கிறவங்க கண்டிப்பாக அன்றைக்கி விடாமல் வழிபாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்குது. விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா சரராசியிலிருந்து சூரிய பகவான் ஸ்திரராசிக்கு பயணம் செய்யக்கூடியது. அப்போ அன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலமும் நம்ம விஷ்ணு பகவான் ஸ்தலத்தில் 27 முறை சுற்றி வருவோம். அந்த கொடிமரத்துக்கிட்ட மல்லிகைப்பூ 27 மல்லிகைப்பூ கையில் வச்சு ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு மல்லிகைப்பூவை கொடிமரத்துக்கிட்ட வச்சு சுற்றி வருவோம். சங்கல்பம் எடுத்துக்குவோம். நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை நிறைவேற்றி கொடுக்க சொல்லி அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சுற்றி வருவோம். அன்றைக்கி கருட பஞ்சமியாகவும் இருக்குது, விஷ்ணுபதி புண்ணிய காலமாகவும் இருக்குது. கண்டிப்பாக அதை பயன்படுத்தி நம்மளுடைய கர்ம வினைகளை போக்கி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு சொல்லி பெருமாளை வேண்டி மனதார வேண்டிக்குவோம். அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஜுவாலா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.